ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீக் நான் வந்து எங்களோட மீன் குட்டி போட்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதோட அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வாங்கின பேர் எல்லாமே குட்டி போட்டுருச்சான்னு கேட்டால் இல்லை. நிறையா பேரில் வந்து ஃபீமேல்லாம் கொஞ்சம் இறந்துருச்சு. பட் நாங்கள் வந்து இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணி காப்பாற்றி வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ குட்டி இருக்குன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ பொரிச்சது ஓகே. பட் இவ்வளோவே நம்மளால் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு நான் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனா, நாங்க அதிகமா செலவு பண்ண வேணாம். இப்போ வந்து நம்ம குட்டிகள்லாம் ஓரளவுக்கு வளர்த்தி, அத சேல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இத டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் யோசிச்சிருந்தேன். ஏன்னா, நெறைய ஃபீமேல்லாம் இறந்ததுனால, நாங்க கொஞ்சம் ரொம்ப அதில இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சோம். பட் ஆனா, இப்போ இந்த குஞ்சுங்கலாம் இவ்ளோ நல்லா வளர்ந்துருக்கிறத பார்த்துறப்போ ரொம்ப ஆசையா இருக்கு. ரொம்ப அழகாவும் இருக்கு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதில இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்த பேர்லாம் மட்டும் குடுத்துரலான்ட்டு இருக்கோம். ஏன்னா, நம்ம 3 மந்த்ஸ்லேருந்து ஒரு 4 மந்த்ஸ்க்குள்ளயே குடுத்துறணும். அப்பதான் அது ஒரு ப்ரீ அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். அப்ப வாங்கிட்டு போறவங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் ப்ரீடிங்க்கு கரெக்ட்டா அங்க அந்த பிளேஸ்ல போய் செட் ஆயிக்கும். ஸோ, அதனால தான் இப்போ என்கிட்ட இருக்க பேர்ல நாங்க இத ஃபுல் ரெட் இருக்கு, ஃபுல் பிளாக் இருக்கு, கோப்ரா இருக்கு. இது எல்லாமே ஒயிட் டெக்ஸ்டிடோ இதெல்லாம் நான் வந்து இந்த குஞ்சுங்களெல்லாம் நாங்க என்ன பண்ணலான்ட்டு இருக்கோம், கொஞ்சம் பெருசானது அதுலயுமே கொஞ்சம் பெருசானது நெறைய இன்னும் குட்டியும் இருக்கு. செகண்ட் டைம் ப்ரீட் ஆனது எல்லாம் குட்டிகளா இருக்கு. இருந்தாலும் நாங்க ஃபர்ஸ்ட்டு டைம் பொரிச்ச குஞ்சுகளெல்லாம் மட்டும் நாங்க என்ன பண்ணலான்ட்டு இருக்கோம், கொண்டு போய் கடையில குடுத்துடலான்ட்டு இருக்கோம். பக்கத்துல இருக்க ஒரு மீன் கடைக்கு தான் குடுக்கலான்ட்டு இருக்கோம். ஆனா, நிஜமாலுமே இந்த 3 மந்த்ஸ் பார்த்தோம்னா, நெறையா மேல், ஃபீமேல் எல்லாமே நெறையா பேரண்ட் எல்லாமே முக்காவாசி இறந்துருச்சு. ஸோ, இத நாங்க குடுத்துட்டு தான் மறுபடியும் நாங்க வந்து புது பேரண்ட்ட வாங்கணும். அது இல்லாம நாங்க வளர்த்துனதுல எது வந்து ஃபாஸ்ட்டா குரோத் ஆச்சுல்ல, அத தான் வந்து நாங்க என்னன்னா அடுத்து ப்ரீடிங்க்கு போடலான்ட்டு இருக்கோம். ஏன்னா, அந்த மாரி போடும்போது தான் வந்து நல்ல குரோத் கிடைக்கும். அது ஒரு 4, 5 டைம்ஸ் நல்லா ப்ரீடிங் ஆயி அப்புறம் அது இறக்கும். அப்புறம் அது பொரிக்கிற குஞ்சுகள்ல எது நமக்கு பெஸ்ட்டோ, அத நம்ம வந்து செலக்ட் பண்ணி அப்படியே ப்ரீட் பண்ணிக்கலாம். அப்படிதான் மீனுங்கள வந்து நம்ம வளர்த்த முடியுமோ தவிர, நம்ம வந்து அத ரொம்ப நாள் வச்சிருக்கலாம், ஆசைப்பட்டு ரொம்ப நாள் வளர்த்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் முடியாது. அத நாங்க வந்து நிஜமாவே இந்த 3 மந்த்ஸ்ல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டோம். அதனால நாங்க என்ன பண்றது, இந்த இறந்த மீனுங்கலாம் வந்து கொஞ்சம் மண்ல வந்து தோண்டி போட்டுறது. ஸோ எல்லாமே ஒரு அனுபவம் தான். நம்ம இன்னும் நெறைய பேர் கப்பீஸ் வந்து வளர்த்த போறோம். நல்லா ப்ரீட் பண்ண போறோம். ஸோ என்கிட்ட இருக்க குட்டிங்கலாம் குடுத்துட்டு நான் புதுசா நெறைய பேர் வாங்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கு மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link in description and install the application. Thank you.